பாகிஸ்தான் நாட்டுல திடீர்னு இந்து மற்றும் சீக்கிய கடவுள்களோட பெயர்கள் தெருக்களுக்கு சூட்டப்பட்டு வருது. ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்து கிட்டத்தட்ட 80 வருஷங்கள் ஆக போற இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானோட வரலாற்று சிறப்புமிக்க லாகூர் நகரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இத்தனை வருஷமா இஸ்லாமிய அடையாளங்களோடு இருந்த தெருக்கள் இப்போ தங்களோட பழைய இந்து, சீக்கிய மற்றும் ஜெயின் மத பெயர்களுக்கு மாறிட்டு வருது. இது வெறும் பெயர் மாற்றம் தானா, இல்ல இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் அரசு போடுற ஒரு பெரிய சர்வதேச மாஸ்டர் பிளான் இருக்கா? சரி, இப்போ அங்க என்ன நடக்குது? லாகூர்ல இருக்கிற இஸ்லாம்புரா அப்படிங்கிற பகுதி இப்போ மீண்டும் அதோட பழைய பெயரான கிருஷன் நகர் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. அதே போல பாப்ரி மஸ்ஜித் சவுக் இப்போ ஜெயின் மந்திர் சவுக்காகவும், ரெஹ்மான் கள்ளி பகுதி ராம் கள்ளி எனவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதை கேட்கும்போது நமக்கு பல கேள்விகள் வரலாம். இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. கடந்த 2 மாதங்கள்ல மட்டும் லாகூர்ல குறைந்தது 9 முக்கிய இடங்களோட பெயர்கள் இந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கு. இன்னும் பல பகுதிகளோட பட்டியலும் தயாராகி வருது. பாகிஸ்தான்ல சிறுபான்மையினரோட வழிபாட்டு தலங்கள் மீதும் அவங்க கலாச்சாரத்தின் மீதும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடப்பதாக சர்வதேச அறிக்கைகள் கூறி வர்ற இந்த நேரத்துல இப்படி ஒரு மாற்றம் நடப்பது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதன் பின்னணி என்னன்னு பார்த்தா, இது பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாண அரசு கொண்டு வந்திருக்கிற லாகூர் பாரம்பரிய பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தோட ஒரு பகுதி. இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 50 பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய். பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபோட கனவு திட்டமா இது பார்க்கப்படுது. நகரத்தோட பழமையான கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார அடையாளங்களை மீட்டெடுப்பதுதான் இதோட அதிகாரப்பூர்வ நோக்கம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஒரே விஷயம்தான் இப்ப முக்கியம். கடந்த 2025ஆம் ஆண்டு நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரோட மகளும் தற்போதைய பஞ்சாப் மாகாண முதலமைச்சருமான மரியம் நவாஸ் ஆகியோரால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஐரோப்பிய நாடுகள் தங்களோட வரலாற்று பாரம்பரியத்தை எப்படி பாதுகாக்கிறாங்களோ அதே போல லாகூரோட பழமையான பெருமையையும் சிதைக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவங்களோட அறிவிப்பு. ஆனா பொதுவான பின்னணியை நாம கவனிச்சோம்னா, லாகூர் நகரம் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு கலாச்சாரங்களோட சங்கமமாக இருந்த ஒரு இடம். காலப்போக்கில் ஏற்பட்ட கட்டுப்பாடற்ற நகரமயமாக்கல் மற்றும் சித்தாந்த அடிப்படையிலான மாற்றங்களால் இந்த பாரம்பரியம் பாதிக்கப்பட்டது. அதை சரி செய்ய தான் இந்த முயற்சி அப்படின்னு அதிகாரிகள் தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதோட இதன் மூலமா பாரம்பரிய சுற்றுலாவை மேம்படுத்தி அரசுக்கு ஒரு நல்ல வருவாயை ஈட்டலாம் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. சரி, இப்போ உண்மை என்ன? பாகிஸ்தான் ஏன் திடீர்னு இந்த அளவுக்கு இறங்கி வரணும்? சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசியல் வல்லுநர்கள் இத பற்றி சில முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பிரிவினைக்கு அப்புறமா பாகிஸ்தான்ல இருந்த இந்து மற்றும் சீக்கிய மக்கள் பல்வேறு ஒடுக்குமுறைகளையும் சொத்துக்கள் ஆக்கிரமிப்புகளையும் எதிர்கொண்டதாக பல வரலாற்று பதிவுகள் இருக்கு. இப்போ கூட அங்க இருக்கிற சிறுபான்மையினரின் பாதுகாப்பு கேள்விக்குறியாதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பெயர் மாற்ற முயற்சிக்கு அந்த நாட்டில் இருக்கிற தீவிரவாத அமைப்புகளிடமிருந்து பெரிய எதிர்ப்பு வராதது ஆச்சரியத்தை தருது. இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட கருத்து என்ன? இந்த பெயர் மாற்றம் உண்மையிலேயே பாகிஸ்தானோட மனமாற்றமா, இல்ல சர்வதேச உலகத்தை ஏமாத்த அவங்க போடுற வேஷமா? கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையில் இதன் பின்னணியில ஒரு வலுவான தூதரக மற்றும் பொருளாதார காரணம் இருக்குன்னு அரசியல் ஆய்வாளர்கள் சந்தேகிக்கிறாங்க. பாகிஸ்தான் நீண்ட காலமாவே பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தருது, நிதி உதவி செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளால சர்வதேச சமூகத்திடமிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா உலக நாடுகளிடமிருந்தும் நிதி அமைப்புகளிடமிருந்தும் பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார உதவிகள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது. குறிப்பாக FATF எனப்படும் சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்பு பாகிஸ்தான் மீது கடுமையான கண்காணிப்புகளையும் தடைகளையும் விதிச்சிருந்தது நமக்கு தெரியும். இதனால ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில இருந்து தப்பிக்க பாகிஸ்தான் தங்களோட தீவிரவாத சாயலை மாத்தி தங்களை ஒரு சகிப்புத்தன்மை மிக்க பல கலாச்சாரங்களை மதிக்கும் நாடாக காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. லாகூர் போன்ற ஒரு முக்கிய வரலாற்று நகரத்துல காலனித்துவ கால மற்றும் இந்து மத பெயர்களை மீண்டும் கொண்டு வர்றது மூலமா நாங்க தீவிரவாதத்தை பின்தள்ளி ஒரு புதிய முற்போக்கான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பிம்பத்தை மேற்கத்திய நாடுகளுக்கு காட்ட பாகிஸ்தான் அரசு முயற்சி செய்யுது. இதன் மூலமா பன்னாட்டு நிதி உதவிகளை எளிதாக பெற முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. சரி, இப்போ இந்த தலைப்புல பலருக்கும் வரக்கூடிய சில பொதுவான சந்தேகங்களை பார்ப்போம். முதல் கேள்வி, இந்த பெயர் மாற்றத்தால அங்க இருக்கிற இந்துக்களுக்கு ஏதாவது நேரடி நன்மை உண்டா? அரசாங்க ரீதியா இது வெறும் சுற்றுலா மற்றும் வரலாற்று பாதுகாப்பு திட்டம் மட்டும்தான். அங்க இருக்கிற சிறுபான்மையினரின் சமூக பாதுகாப்பில் இது எந்த ஒரு பெரிய சட்ட மாற்றத்தையும் கொண்டு வரல. இரண்டாவது கேள்வி,
லாகூர் மக்கள் இதை எப்படி பார்க்கறாங்க? லாகூரோட பழமையான தலைமுறையினர் இந்த மாற்றத்தை வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்களோட நகரத்தோட பழைய அடையாளங்கள் மேல ஒரு தனி பாசம் இருக்கு. ஆனா இளந்தலைமுறையினர் பலருக்கு இது ஒரு அரசியல் நகர்வாகவே தோணுது. சுருக்கமாக சொன்னா, பாகிஸ்தானோட இந்த நடவடிக்கை என்பது கலாச்சார பாதுகாப்பை தாண்டி சர்வதேச அரங்கில் தங்களின் இழந்த இமேஜை மீட்டெடுப்பதற்கான ஒரு பெரிய உத்தி என்பதுதான் தெளிவாக தெரியுது. எது எப்படியோ, லாகூரின் வீதிகளில் மீண்டும் கிருஷன் நகரும் ராம்கல்லியும் ஒலிப்பது வரலாற்று ரீதியாக ஒரு சுவாரஸ்யமான திருப்புமுனைதான். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துருங்க. நன்றி.